வணக்கம். ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையுமே வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொண்டே செல்கிறது. சமீபத்தில் திமுகவை சார்ந்த மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு இல்லம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தாவேக்காவும் மற்ற கட்சிகளைப் போலத்தான் செயல்பட தொடங்குகிறதோ என்ற பெரும் கேள்வியை பொதுவெளியில் எழுப்பியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் காரணங்களுக்காக பிற கட்சிகளை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை விசாரணை அமைப்புகளை கொண்டு தாக்கக்கூடிய முயற்சியை தாவேக்கா எடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் பொதுவெளியில் அழுத்தமாகவே எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விகள் குறித்து தான் ஜெயா பிளஸின் இன்றைய விவாத களம் பயணிக்க இருக்கிறது. ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனை நடவடிக்கை ஊழல் ஒழிப்பா அல்லது பழிவாங்கலா என்ற தலைப்பின் கீழ் அடுத்த 1 மணி நேரங்கள் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின், உங்கள் இருவரின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் மற்றும் வழக்கறிஞர் பாண்டியன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள், நான் உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பழிவாங்கல் நடவடிக்கையை தாவேக்கா தொடங்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு ஏற்புடையது தானா? இல்லை, நீங்கள் அவர்கள் சொன்னதை நிறைவேற்ற தொடங்கியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒரு சட்டசபையிலையும் சரி அல்லது தேர்தல் அறிக்கையிலையும் சரி, தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஊழலை ஏற்றுக்க மாட்டோம், அதாவது அரசாங்க பணத்தை தொட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்றது தானே சொன்னாங்க. அது இப்போ ஏற்கனவே தொட்டவர்களாக இருப்பவர்களை விடாமல் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இவர்களாக எதுவும் புதுதாக வழக்கு தொடரலை. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் 2022 கொடுத்த ஒரு இதுதான். அவங்க இன்னும் எடுக்கலை. அவங்க 2022 எவிடன்ஸோட கொடுத்த ஒரு வழக்கு. ஆனால் அவர்கள் வழக்கை பதிவு செய்யல். அதையொட்டி தான் இன்றைக்கு அந்த வழக்கை பதிவு செய்திருக்காங்களே தவிர இவர்களாக புதிதாக எதுவும் கண்டுபிடித்தோ அல்லது இன்றைக்கு ஏதோ கைது பண்ணிட்டு அப்புறமா வழக்கை தேடுறதெல்லாம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற வழக்கு, அதுக்காக ஒரு ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதை வழக்காக பதிவு செய்ய போறாங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் இங்க உள்ள ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் திடமா இருக்கா? எங்களுக்கு என்ன திடம் என்ன, நிலைப்பாட்டில் திடம் என்ன? இப்போ காவல்துறை தான் திடமா இருக்கணும், அரசாங்கம் இதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் திடமா இருக்கணும். காங்கிரஸ் என்ன திடமா? மத்திய அரசு சில விசாரணை அமைப்புகள் இதே போன்ற சோதனையை நடத்திய போது அரசியல் பழிவாங்கல்ன்ற வார்த்தையை காங்கிரஸ் அது மாதிரி இருக்கக்கூடாது நடவடிக்கை. இது ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் நடவடிக்கைன்னு திரு சந்திரசேகரன் சொல்றாரு. ரெண்டுக்குமே முரண் இல்ல. முரண் இல்ல, வித்தியாசம் இருக்கு. நீங்க முரண் கிடையாது, வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ரெய்டு பண்ணிட்டு அப்புறமா வழக்க என்ன வழக்கு போடலாம்னு யோசிப்பாங்க. அதாவது விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய இதா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இடியா இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாமே எதிர்கட்சிகளை மட்டுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்ததோட மட்டுமல்ல, எதிர்கட்சிகளை டார்கெட் பண்றப்ப ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி எஃப்ஐஆரே இல்லாம கூட அரெஸ்ட் எல்லாம் பண்ணதை பார்த்தோம். எஃப்ஐஆரே இல்லாம 100 நாட்கள் உள்ள வச்சிருந்ததெல்லாம் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு குட்டுகள் வாங்கினாங்கலாம் பார்த்தோம், இடி எல்லாம். ஆனாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும். அதுல எந்த முரணும் கிடையாது. ஆனா அதைத்தான் நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். இவர்கள் ரெய்டு போயிட்டோ அல்லது பயமுறுத்திட்டோ அப்புறம் வழக்கு போடல. ஏற்கனவே இருக்கின்ற வழக்கு, அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் இவங்க ரைடு போயிருக்காங்க. அதையொட்டி வழக்கு தொடர போறாங்க. இதுதான் நடக்க போகுது இன்றைக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒப்பீட்டளவுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது இது போன்ற புகார்கள் இருக்கு. ஏன் குறிப்பா ஏவா வேலு இல்லத்துல மட்டும் இந்த சோதனை? சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். அடுத்த 2 தினங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்ற போது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு திமுக சொல்லக்கூடியது ஓரளவுக்கு உண்மைன்னு தானே புரியல. இல்ல, அப்படி பேசினார் என்பது அதுக்கும் இதுக்கும் நீங்க முடிச்சு போடக்கூடாது. அப்ப ஏன் ஏவா வேலு மட்டும் சோதனை? யார் அப்படின்னா நீங்க உதயநிதி ஸ்டாலினை ஏன் ரைடு பண்ணலன்னு கேக்குறீங்களான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலினை தாண்டி இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாருமே வழக்கம் நிலுவையில் இருக்கு. கண்டிப்பாக வரும். நீங்க வழக்கு நிலுவையில் இருக்கு. அதுல 2-3 செய்திகள் இருக்கு. ஒன்று இவர்கள் திமுகவும் அதிமுகவும் செய்யற, அதாவது கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலமா பாத்தீங்கன்னா திமுக செய்யற ஊழலை அதிமுக பாதுகாக்கும், அதிமுக செய்யற ஊழலை திமுக பாதுகாக்குங்கிற மாதிரி தான் நான் இப்ப எடுக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, அதுல சில கருத்துக்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையிலேயே அல்லது பிரச்சாரத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா,
முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது பல ஊழல்கள் இருக்கின்றன, அதையொட்டி நாங்கள் தனி நீதிமன்றம் அமைப்போம், அமைச்சு விரைவில் விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி வரை அது நடக்கலை. கடந்த 5 ஆண்டுகளில் எதுவுமே நடக்கும். ஈவன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு முதற்கொண்டு எதுவுமே அவங்க எடுக்கலைன்றதை பார்த்தோம். அதில் 2 காரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, கவர்னர்கிட்ட அனுமதிக்காக காத்திருக்கிறோம், கவர்னர் அனுமதி தரலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இன்னொன்று, சில சமயங்களில் சுப்ரீம் கோர்ட்டே இதில் பாஜகவும் கை இருக்கோ அப்படிங்கிறது, யாராவது இவங்க 2 பேரில் ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறாங்கன்றதுக்காக தாமதப்படுத்துகிறாங்களா, இந்த 2 கட்சிகளையுமே பாஜகவும் ப்ளே பண்ண வச்சுதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இனிமே தான் இப்போ தான் 3வது பிளேயரை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 3வது அணி, புது அணியை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அடுத்த கட்டம் எப்படி செல்கிறதுன்றதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், இதில் பார்க்க முடியும். இதில் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜின்ற ஒரு பேரை குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக ஆட்சியில் போட்ட ஒரு ஊழல் வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இப்போ திமுக ஆட்சியிலையும் அவர் செய்த ஊழல்னு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு ஒன்று ஊழல் வழக்கு இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். 2 ஆட்சியிலையுமே ஊழல் பண்ணவங்க அங்க இருக்காங்கன்றத சொல்ல வரேன். அவங்களெல்லாம் தாண்டி ஏவா வேலுவை சோதனைக்கு உட்படுத்தியதற்கான காரணங்களை தான் கேள்வியா எழுப்புறாங்க. இல்ல, முதலமைச்சரை எதிர்த்து பேசினால் சோதனைக்கு அதற்காக இல்லை என்பதுதான் என்னுடைய குறிப்பு. ஏனென்றா அதுல சில, ஏன்னா முதல்ல ஒரு ரைடோ அல்லது வேற ஏதோ ஒரு செய்யறப்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை அவங்க பார்த்த பிறகுதான் அதை செய்ய முடியும்ன்றதுனால அவங்க அறப்போர் இயக்கம் கொடுத்தது நிறைய விஷயங்கள். இந்த இது மட்டும் இல்ல, அவங்க கொடுத்ததெல்லாம் எடுத்தீங்கன்னா பாதி பேர் உள்ளதான் இருப்பாங்க. அறப்போர் இயக்கம் வந்து அவங்க கொடுத்த எவிடன்ஸ் அல்லது ஒவ்வொரு தடவையும் வெளியில வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பாதி முன்னாள் அமைச்சர்கள் வந்து உள்ளதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கும். பேசலாம். திரு பன்னீர் பெருமாள், சந்திரசேகரன் சொல்றது போல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிர்க்கட்சிகள் சூட்டக்கூடிய பெயர்தான் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையான்னு கேட்கிறார். இல்லை, இப்போ எப்படி ஏவவேலு வீட்டில் அவர் வீட்டில் நடந்த ரைடு மாதிரியே 1 வருஷத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணதுக்காக ஒரு நாம் தமிழர் வேட்பாளரை எனக்கு கைது பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் தாவேக்காவை விமர்சித்து பேசுகிறதுனாலே நைட்டு 12 மணிக்கு எஃப்ஐஆர்லாம் போடாமல் தான் போய் வீட்டில் போய் நிற்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருத்தர் வீட்டில். இந்த செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப அவங்க அரசியல் பழிவாங்கலில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே இது நடக்குது. இன்னொன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவில் அப்படி ஊழல் குற்றச்சாட்டு வச்ச பல அமைச்சர்கள் இன்றைக்கி தாவேக்காவை நோக்கி தான் போகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்காவில் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதோ இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஏதோ மூழ்கி இருந்த மாதிரியும் இவங்க வந்து ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையும் ஈடுபடுறாங்க. அது வந்து தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. வெள்ளை அறிக்கை விட்டுருவேன்னு நிர்மல்குமார் வந்து அமைச்சர் வந்து இதிலே பேசினார், சட்டசபையிலே பேசினார். அந்த வெள்ளை அறிக்கை வந்தப்போ என்னாச்சு, திமுக வந்து வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்குன்னு வருது. கடனும் அதிகரிச்சிருக்காங்க, கடன் அதிகரிச்சிருக்கு, வருவாய் அதிகரிச்சிருக்கு. ஆனால் வருவாய் பற்றாக்குறையை கடந்த காலத்தை விட குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இவங்களுக்கு திரும்ப டைவர்ட் பண்ணதுக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ நாங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்குறோம்னு பிம்பத்தை உருவாக்குறதுக்காகவே இவங்க சில வேலைகளை பார்க்குறாங்க. அதில் என்ன தவறு இருக்கு? எந்த அரசுமே தங்களுடைய வேலை சரியா நடக்குன்ற ஒரு பிம்பத்தை வெளிக்காட்டுவாங்க. ஆமாம், தாவேக்காவும் அதுதானே செய்யறாங்க. உண்மையிலேயே அவங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இப்போ இன்னைக்கு கூட அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் லாட்டரி வித்தாருன்னு கைதாகிருக்காரு. அவங்க கட்சி எம்எல்ஏ மேலே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் எனக்கு வேலை வாங்கி தரேன்னா கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த எம்எல்ஏ மீது ஏதாவது புகார் வச்சுருக்கீங்களா? அப்படி எதுவுமே வந்து வரல. அப்போ அரசியல் பழிவாங்கல் ஒரு பக்கம், தனக்கு ஒரு புனித பிம்பத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம்னு தொடர்ச்சியாக இவங்க ஒரு நாடகத்தை கடந்த 40 நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா தான் நம்ம இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குறப்ப புரிய முடியுது இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நடக்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மக்களை ஏமாற்றுறதுக்காக தொடர்ச்சியா அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய. இப்போ ஒருத்தர் வந்து கல்வித்துறையில் வந்து நாங்கள் வந்து அனுமதி வாங்குறதுக்காக காசு கட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கலை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்து அனுமதி வாங்குறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. பாஜகவுடைய கல்வி பிரிவில் மாநில தலைவராக இருக்கார். இன்னைக்கு சொல்கிறாருல, அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுமதி வாங்குறதுக்கு காசு கொடுத்தாங்கன்னு நந்தகுமார், அவர் பாஜகவுடைய கல்வி பிரிவில் தலைவராக இருக்கார். திடீர்னு ஸ்ரீதர் வேம்பு வந்து ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக வந்து இவங்க காசு கேட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் போன ஆட்சி முழுக்கவே RN ரவி கூட ஆட்டோ ஓட்டிட்டு வேறு சில நிகழ்ச்சிகளில் அவரோட ரொம்ப நெருக்கமாகவே இருந்தவர். அவர் பாஜகவோடய ரொம்ப நெருக்கமானவர். அவர் நினச்சிருந்தா அப்படி உண்மையிலேயே ஊழல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அவர் பாஜகவோடய பேசியிருக்க முடியும், RN ரவிக்கிட்டே சொல்லியிருக்க முடியும். அப்புறம் மறுநாள் மாற்றி பேசுகிறார், இல்லை அது வேற ஒருத்தருக்கு நான் டிடிசிபி அப்ரூவலுக்காக தான் அப்ளை பண்ணேங்கிறாரு. அது அப்ளை பண்ணதும் செப்டம்பர் 2025. அப்போ
ஒரு பக்கம் ஸ்ரீதர் வேம்பு, அப்புறம் இன்னொரு பள்ளியில இருந்து இன்னொருத்தவங்க வந்து பேசுறாங்க. அவங்க போய் பார்த்தா பன்னீர் அவங்களும் பெருமாள் சொல்றது போல இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நம்ம இல்ல, இது எடுத்துக்கலாம். அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மட்டும் கிடையாது. தொடர்ச்சியாக திமுக மீது நீண்ட காலமாக வன்மத்தில் இருந்தவங்க எல்லாம் ஏதோ தங்களை ஊழல் ஒழிப்பு போராளிகள் மாதிரி காமிச்சுக்கிட்டு, இப்போ அறப்போர் இயக்கம் இருக்கிறாங்க. அவங்க போன ஆட்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்யாண பேனர் ரோட்டில் இருந்தால் கூட உடனே எடுத்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுவாங்க. ஆனால் இந்த நேற்று வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேனர் வைக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டே மூடி வைக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் ஒரு சின்ன பதிவு கூட கிடையாது. போன ஆட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தவருக்கு இப்போ, அதாவது போன முறை அவர் கட்சியில் பொறுப்பு கிடையாது, இப்போ கல்வியாளர் அணியில் போட்டுறதுக்கு அவர் வந்து அறப்போர் இயக்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் விஜய் படத்தோட ஒரு ப்ரொடியூசர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்படுறாரு. அப்ப இல்ல முழுசா சொல்லிடுறேன். இந்த இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. அறப்போர் இயக்கம் எவிடன்ஸ் கொடுத்திருக்கு, அறப்போர் இயக்கம் எவிடன்ஸ் கொடுத்திருக்கு. அறப்போர் இயக்கத்தோட நேர்மை என்ன? நீங்க எல்லா இடத்துலயும் நேர்மையா இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன். இன்று நடந்தது அரசியல் ரீதியிலான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு பன்னீர் பெருமாள் சொல்றாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்களுடைய இல்லங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது RS பாரதி சொன்னது, ஜனநாயகம் தன் கடமையை செய்கிறது, சட்டம் தன் கடமையை செய்கிறது, சட்டம் இங்கும் தன் கடமையை தானே செய்கிறது. உங்களுக்கு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அதே லஞ்ச ஒழிப்புத்துறை, இதே லஞ்ச ஒழிப்புத்துறை. சட்டம் கடமையை செய்யறப்ப ஒரு தொடர்ச்சியாக ஒரு இடத்துல மட்டும் செய்யலை. இது வந்து அதான் சொல்கிறேன், நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப நாம் தமிழர் வேட்பாளர் கைதுலேருந்து ஆரம்பித்தேன். அரசுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லோரையும் ஆட்சி காலத்திலையும் இது போல பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்ட வந்த 40 நாளில் வந்த 40 நாளைக்கு உள்ள வந்த உடனே ஒரு 40 நாளோ 5 வருடம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இருக்கு? நடவடிக்கை மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக ஒரு கேம்பெயின். ஸ்ரீதர் இதில் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ரீதர் வேம்பில் ஆரம்பித்து பாஜக கல்வி பிரிவில் ஆரம்பித்து அடுத்து வந்து இந்த தாவேக அரசு வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கனெக்ட் ஒரு மையப்புள்ளியை நோக்கி நகர்றாங்கன்னு சொல்கிறேன். திரு லெனின், கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த நிகழ்வை மீண்டும் தாவேக்காவும் கண்முன் காட்ட தொடங்கி விட்டார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டு பார்வையிலிருந்து ஒரு பொதுவான கேள்வியா எழுது. லெனினுடைய பார்வை எப்படி இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனை? அதாவது சட்டம் அதன் கடமையை செய்யுங்கிறத பற்றி இப்போ தான் பேசுனீங்க. ஒரு குற்றச்சாட்டு 2022 அறப்போர் இயக்கம் வச்சது. அந்த குற்றச்சாட்டை அப்பயே விசாரித்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அது விசாரிக்கப்படாதனுடைய விளைவு இன்று ஒரு புதிய அரசு, நீங்கள் நினைக்கிற ஏதாவது கூட இருக்கலாம், எடுத்து விசாரிக்க வேண்டிய ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் வருது. இதே அறப்போர் இயக்கத்தினுடைய முன்னெடுப்பின் அடிப்படையில் தான் கடந்த கால ஆட்சி அதிமுக ஆட்சியின் மீது பல ரெய்டு விடப்பட்டது. அப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே வெறும் பழிவாங்கல் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது இந்த ரைடு விட்டதுனாலேயே எல்லாம் குற்றம் நடந்து விட்டுங்கிற முடிவுக்கு வர முடியாது. நீதிமன்றம் தான் கடைசியில் அதை முடிவு செய்ய வேண்டிய இடம். ஆனால் ஒரு ப்ராசஸே வந்து நம்ம வந்து கூடாது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பல புனிதங்கள் இன்றைக்கி தகர்க்கப்பட்டு வருகிறது. உதாரணத்துக்கு அயோத்தியா, அங்கேயே SITயில் 8 ஊழல் பிரச்சனை தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சட்ட ரீதியாகவே நடவடிக்கை எடுக்கலான்னு இப்போ ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ புனித பிம்பம் கட்டப்பட்ட அயோத்தியா, அதில் வந்த பக்தர்கள் கொடுத்த காணிக்கையிலேயே இவ்வளோ வேலை நடந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதுக்கான முகாந்திரங்கள் என்ன, ஆதாரம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான என்ன முகாந்திரங்கள் அது அரசு விளக்கணும். நாளைக்கு கோர்ட்டில் அது சம்மந்தமாக கொடுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை, நான் என்ன கேட்குறேன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அரசு வந்தாலும் அதனை வேலை செய்யணும். விஷயம் என்னென்னா, இங்கே அரசு வர்றப்போ சில அரசுகள் வந்தால் செய்கிறது, சில அரசுகள் வந்தால் செய்யலைங்கிறதே லஞ்ச ஒழிப்புத்துறையே ஒழிக்கணுமோங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அது வந்து ஒரு பயாஸ்டாக இருக்கக்கூடாது. யார் தவறு செய்திருந்தாலும் அது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படணும். அந்தந்த காலத்தில் குறித்த காலத்திற்குள்ள அதை எடுக்கணும். காலதாமதம், டிலைடு ஜஸ்டிஸ் டெனிடு அப்படின்றது இருக்கு. விசாரணையே டெனியடா இருக்கு இங்கே. அப்போ அதுவும் அந்த லேக்குனா இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். எனவே அதிகார வர்க்கம் அல்லது அந்த விசாரணை அமைப்புகள் அது செயல்பட தவறுவதால் அல்லது அது செயல்பட மறுப்பதால் வர்ற பிரச்சனையும் இதில் சேர்ந்து யோசிக்க வேண்டியிருக்கு. எனவே பொதுவாக இன்னைக்கு உலகமய சூழலில் உலகமய தனியார் மயமாக்கல்னாலே லஞ்சமயமாக்கல் தாங்க. அதை ஆதரிக்கிற எல்லா இடங்களையும் இது வந்திருக்குங்க. அப்போ இது ஒரு காமன் இதுவாக இருக்குது. அப்போ அதை வந்து எதிர்கொண்டு நம்ம வரணும்னா நம்முடைய விசாரணை அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் ஊழல் ஒழிப்பு, ஏன் RTI ஆக்டை இன்னும் பலப்படுத்த வேண்டியிருக்கு. RTI ஆக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ? அநேகமாக அதனுடைய பலத்தை அழித்தொழித்து விட்டார்கள். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் UPA 2 இடதுசாரிகள் கடுமையாக வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட சட்டம். அன்னைக்கு திமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது.
மிக தெளிவாக கொண்டு வந்த யூபிஏ ஒன்றும் இல்லை. அந்த சட்டம் இன்னைக்கு ஒவ்வொன்றாக வெட்டப்பட்டிருக்கு. மோடி ஆட்சியில் இந்த 12 ஆண்டு எடுத்துட்டீங்கன்னா அநேகமாக அது சட்டம் வெறும் பேப்பர் அளவில் தான் இருக்கு, அதோட செயலிழந்து போயிருக்கு. அப்போ இந்த ஆர்டிஐ ஆக்ட் என்பது லஞ்ச லாவணியங்களை நீங்கள் சொல்றீங்களா, ஒரு பகுதியில் ரோடு போடு, இதெல்லாம் வந்து ஆர்டிஐயே கொடுத்துருக்கோம் தகவலை. இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல போயிருந்தீங்கன்னா அதுவே கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு அமைப்பே தேவையில்லை. ஆனா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று நடத்தக்கூடிய சோதனை ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது நடத்துவதற்கான நோக்கம் வேறு ஒரு கதையை சொல்லுது அப்படின்னு எழுப்புறாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா ஏவா வேலு பிரஸ் மீட்ல சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி நான் அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பினேன், அதனுடைய தாக்கம் தான் அப்படின்றாங்க. திரு லெனின் சொல்லக்கூடியதும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பு இருக்கக்கூடிய பல கோப்புகள் அடிப்படையில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க, சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இதே லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பு அதிமுக சார்ந்த விவகாரங்களும் இருக்கு, திமுக இன்னும் பிற அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஏவா வேலு மீது மட்டும் ஏன் சோதனை திடீர்னு அப்படின்ற ஒரு கேள்வி வேறு கோணத்தையும் எழுப்பதில்லை. இல்ல அது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு யார் மேல இருக்குங்கிறத வச்சு தானே ரைடு வரும். பட் லெனினுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல அது நான் என்ன அதான் சொல்றேன், இது வந்து 2022 வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அப்பயே விசாரிச்சிருக்கணும். அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுங்கிறத ஒதுக்கிட்டீங்களா, ஏன் அதை லஞ்ச ஒழிப்புத்துறை தனித்து செயல்படலைங்கிறதான் கேள்வி. ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாமா, தாவேக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஒரு தனிநபர் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல அது சரியா இருக்கும். இல்ல நீங்க அப்படியும் புரிஞ்சு வேண்டாம், இப்படி புரிஞ்சு வேண்டாம். லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு லேக்குனா இருக்கா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணியிருக்கணும்? இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை. அப்போ ரெய்டே இல்லாம விசாரணை கூட பண்ணி முகாந்திரங்கள் இருக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்தி இருந்தா அந்த விஷயம் வந்திருக்காது. எதுவுமே செய்யாததுனால இப்ப அது ரெய்டா இருக்கு. ரெய்ட் ஆன பிறகு ரெய்டு நடக்கிறதுனாலயே எல்லாம் சரின்னு நான் சொல்லல. ஆனா ரெய்டு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறதா அவங்க கருதுனாங்கன்னா விளக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. நாளைக்கு கோர்ட் வில் டிசைட் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நாளைக்கு சட்ட ரீதியான முடிவுக்கு தான் நீங்க வர முடியும். அப்ப நீங்க இப்ப ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களா, ஆதாரத்தை வைங்க. அந்த ஆதாரம் உண்மையா அல்லது சேதாரமான ஆதாரமா என்பதை கோர்ட் டிசைட் பண்ணட்டும். அதுதான் நம்ம நிலையா சொல்ல முடியும். அதனால ரெய்டு விட்டதே தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. 2022 கொடுத்த வழக்கு இதே இயக்கம் அதிமுக மீது கொடுத்ததை நீங்க எடுத்திருக்கிறீங்க. அது நியாயம் என்றால் இது நியாயம் தானே. ரெய்டு விட்டதே இது தப்பு. ரைட்டுக்குள்ள போல ரெய்டு விட்டதுக்குள்ள நான் வர்றேன். ரெய்டு விட்டதே தவறுன்னு சொல்ல முடியாது. திரு லெனினுடைய கருத்து ஒரு விசாரணைக்கான ஒரு அடிப்படையான உட்படுத்தல். அல்டிமேட்லி டிசிஷன் யார் எடுக்கணும்? கோர்ட் வில் டிசைட். ஆனா செந்தில் பாலாஜியோட விவகாரத்துல லெனின் உட்பட சிபிஐ கட்சி விசாரணை அமைப்புகளை ஒரு தனிநபர் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்துறாங்க, இதுவே ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்ற ஒரு கருத்தையை முன்வைத்தாங்க. அந்த கருத்தையே இங்க நம்ம முன்வைக்க. அதாவது அது வேற இது வேற. அது ஈடியோட வரலாற்றுல 97% பொய்யான தான் இருக்குங்கிறத இன்னும் வரையும் ப்ரூவ் பண்ண. லஞ்ச ஒழிப்பு துறையிலும் பல வழக்குகள் நிரூபிக்கப்பட முடியாமல் இன்னும் நிலுவையில் இருக்கலாம். அது அதான் கோர்ட் எடுக்கட்டும்னு நான் சொல்றேன். சரி, அது நான் அந்த விஷயத்துல வர்றது சரி. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, புரியுதுங்களா? அது வேண்டுமென்றே ஒரு அரசியல் நோக்கோடு செயல்பட்டது. டெல்லியில கேஜ்ரிவாலை உள்ள தூக்கி வச்சாங்க, அங்க இருந்த துணை நீதிமன்றமே விடுதலை பண்ணாங்க. இன்னைக்கு என்னாச்சு? நீங்க ஈடி செய்து மன்னிப்பு விட மக்கள்கிட்ட இது அரசியல் பழிவாங்கல். ஏன் எங்க முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் 244 இது இருக்கு அவர் பொண்ணுக்கு அப்படின்னாங்க. எடுத்து பார்த்தா 2.5 லட்சம் ரூபா இருக்கு. 244 இவங்க பேர்ல இல்ல. சில வழக்குகள் அப்படியும் இருக்கு. அப்படி இருக்குல்ல. ஏன் தமிழ்நாட்டுல ஒரு விவசாயி மீது ரைடு விட்டுச்சு ஈடி, வெறும் 500 ரூபா. தலித் விவசாயிகள் மீது சேலத்தை சேர்ந்தவங்க கடந்த கால வரலாறு பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் இவ்வளவு இருக்கிற போது அதை நீங்க கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்? உங்கள் நோக்கம் வேறாக இருக்கிறது அல்லவா? அப்ப இதே ஈடியில விட்டோம்னா அடுத்த நாள் பெய்டு நடந்திருக்கு, அதையும் பட்டியல் விட்டோம். ஆனா ரெண்டுமே விசாரணை அமைப்பு தானே தெரியல. ரெண்டு விசாரணை, ஈடிக்கு ஒரு கருத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வேறு ஒரு கருத்தும்னு பேச முடியாதுல்ல. இல்ல நான் தான் சொல்றேன், ரெண்டும் வெவ்வேற. மத்திய அரசு தெளிவா தன்னுடைய அரசியல் நலனுக்காக பழிவாங்கல் நடவடிக்கை பண்ணுது. அது எஸ்டாப்ளிஷ்டு சிபிஐ வரலையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துது. நான் தான் சொன்னேன், ரைடு விடுறாங்க, அடுத்த நாள் பே பண்றாங்க, பே பண்ண உடனே அந்த ரைடு வாபஸ் வாங்கப்படுது. அதே மாதிரி ரைடு விட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆட்கள்லாம் பாஜக செய்யறாங்க, வாஷிங் மிஷின் புனிதனாக்குது. இப்ப அவங்களே பல பேர் மத்திய அரசினுடைய ஈடி நோக்கம் வேற, தாவேக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேற. அசாம் முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர்களே எடுத்தீங்கன்னா 4 பேருக்கு மேல ரைடு விடப்பட்ட ஆட்கள் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இது பாஜக ஸ்டைல். அதை கொண்டாந்து இங்க நம்ம சொல்ல வேண்டாங்கிறதான். திமுக ரைடு விட்ட போது கூட அப்படியான விஷயமாக இங்க நடக்கல. சரி, அப்படி வெறும் இது பழிவாங்களோ அல்லது அரசியல் ரீதியான மட்டும் இல்ல, சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்தாங்க. கோர்ட் வில் கொஸ்டின்
isn't it? சரி. இங்கேயும் பேசலாம். அதுதான் நான் பேசலாம் சொல்றேன். திரும்ப. அதே நியாயம் இங்கேயும் பொருந்துகிறது. சரி. அது அல்டிமேட்லி யார் டிசைட் பண்றது? கோர்ட் சரி. will decide. பேசலாம். எனவே இந்த பிரச்சனைகளோடு அதை சேர்ப்பது என்பது சரியா சரியான இருக்காது. பார்வையாக இருக்காது என்பது சரி. என்னுடைய கருத்து. திரு பாண்டியன், திரு லெனின் சொல்ற பார்வை சரிதானா? லெலின் சொன்ன மற்ற பார்வையை பற்றி நான் கருத்து சொல்லலை, ஆனால் ஒன்று எடுத்துக்கிறேன் அங்கேருந்து. என்ன கடைசியாக மொத்தம் 3 பேர் பேசுனதில் கடைசியாக லெலின் சொன்னதில் தோழர் லெலின் சொன்னதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் வில் டிசைட். சரி, ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பாஜக 12 வருஷமாக இருக்குது. எத்தனை கோர்ட்டில் தீர்ப்பு லஞ்சத்துக்குன்னு வந்து காங்கிரஸ், ஏன்னா எதிர்க்கட்சி அவங்களுக்கு காங்கிரஸ் தானே, ஆல் இண்டியா லெவலில் கேஸை போட்டு எங்கேயாச்சும் ஒரே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கணுமா, ஊழலை ஒழிக்கணுமா, ஒழிக்கணும் தான், அதுலேருந்து தான் பேசுகிறேன். அப்போ எங்கேயாச்சும் ஒரு தீர்ப்பு அப்படி வந்திருக்கா இந்தியாவிலேயே? ரைட்டு, இப்போ வரல. இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறேன், முக்கியமானது. டெல்லி ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் சர்மா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் 500 ரூபா கட்டு அப்படி எரியுது. ஆமாம், உலகமே பார்த்துச்சு, நம்ம மட்டும் புத்துரை கண்டுபிடிச்சது. ரைட்டுங்களா? புத்துரை இல்லை, எதுவுமே கிடையாது, எரிஞ்சுது. இன்னே வர அதுக்கு ஒரு வழக்குனாக்கா எரிஞ்சதுக்கு வழக்கு இருக்குது, வேறு எந்த இதுவும் கிடையாது. அவர் நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகி வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த நீதித்துறை இந்த மொத்த லஞ்சத்துக்கு எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவது ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், எது காங்கிரஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எங்கேயாச்சும் தீர்ப்பு வரும்னு மக்கள் நம்ப முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் சொன்னதில் 2 விஷயம் மாற்று உட்பட்டது. ஒன்று, அது நாடாளுமன்றத்துடைய விசாரணையில் இருக்கு. மற்றொன்று, அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இல்ல அவர் வந்து ஒரே ஒரு தெளிவு, வேற ஒன்றும் இதாக மறுக்கலை. அது இது பாராளுமன்றத்துக்கு எதுக்கு போணுச்சுன்னா இம்பீச்மெண்ட்டுக்கு போணுச்சு. அதுக்குள்ள தான் அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். இதுதான் முக்கியம். இப்போ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஒரு ஊழலை பண்ணிட்டு அதிகாரியாக இருந்து அல்லது மந்திரியாக இருந்து பண்ணிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டா நல்லவன் ஆயிடுவானா? அப்போ சட்டம் என்ன சொல்லுது? அப்போ தீர்ப்பு என்ன சொல்லுது? ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து 35 நீதிபதிகள் இருந்து இடஒதுக்கீடுக்கெல்லாம் இல்லாத ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து யஸ்வந்த் சர்மாவை எப்படி விட்டு வச்சிருக்கு? அப்போ யஸ்வந்த் சர்மாவுக்கு இப்படி ஒரு நீதி இருக்குன்னா எல்லாருக்கும் வரத்தான், மக்களுக்கு வரத்தானே செய்யும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, இன்று பிஜேபியில் மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ்னு இருக்கார், ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. முதல்வர் அவர் மீது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இது விட்டுருங்க. இப்போ அயோத்தியில் 5000 கோடிக்கு ஊழல். அது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு உள்ள சிக்கல்னால இந்த ஊழல் வெளிப்படுது. அப்போ வெளிப்பட்ட பிறகும் கூட அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்வு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வந்துருமா? திரு பாண்டியன், எனக்கு ஒரே ஒரு இது 3 பாயிண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நம்ம சமரசம் செய்ய சொல்றீங்க. இல்ல, சமரசம் இல்ல, ஊழலை வெளிப்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. வெளிப்படுத்தணும் தான், ஊழலை அந்த வெளிப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தானே தாவேக்கா அரசு செஞ்சிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்கு? நான் தவறுனே சொல்லலையே. நான் தான் அந்த கேள்வி தான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அந்த பார்வையில கேட்கலாம். இல்ல சார், ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல அது தாவேக்கா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும் செய்யட்டும். ஆனா இந்திய சட்டப்படி அல்லது நீதித்துறை வந்து அதுக்கு சாதகமா இல்லைங்கிறத நான் எடுத்து சொல்ல வரேன். சரி, நீங்க எல்லா நடவடிக்கை இப்போ டிவிஎஸ் எடுக்கிறீங்க, அப்ப இன்னொரு கேள்வி கேட்குறீங்களா அந்த இடத்துல, பழிவாங்கல் இருக்கான்று? பிஜேபி இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, ஏடிஎம்கே எப்படி வந்து அந்த ஒரு கட்சை எப்படி கரைக்குது, எல்லாமே ஆக்ஷன். இது இந்த இடி ரைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா புனித பார்வை வந்துடுது இல்லை? அப்போ இந்த போக்கு இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போக்கை தான் டிவிக்கும் இப்போ எடுக்குதோ? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படிதான் இருக்கு. இல்லை, அப்போ அவசரப்பட வேண்டாம். இது என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லை பாண்டியன், என்னுடைய கேள்வி மத்திய புலனாய்வு அமைப்புகளை வைத்து விசாரணை நடத்துறாங்க. அதே நபர்கள் இந்த பக்கம் வந்ததற்கு பிறகு வாஷிங் மிஷின் கவர்மெண்ட்ல அவங்க நல்லவங்கள் ஆயிடுறாங்க, புனிதர்கள் ஆயிடுறாங்க. உங்களுடைய பார்வையில? என்னுடைய பார்வையில் இல்ல, இந்தியா ஃபுல்லா அப்படிதான் நடந்துகிட்டு. சரி, நீங்க சொல்லக்கூடியதுல என்னுடைய பார்வையா தான் நீங்க சொல்லக்கூடியதுல இருந்தா வர. இப்போ டிவிகேலயும் அதே தானே நடக்குது. அதுதான் திமுகவின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தக்கூடிய சோதனை டிவிகேல இணைந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் மீது எப்போது நடத்தப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுற. அப்போ பாஜகவை போல தமிழ்நாட்டில் தாவேக்கா செயல்படுகிறது அப்படின்றதானே பாயிண்ட். அப்படின்னு மக்கள் கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? பாண்டியன் என்ன கருதுறாரு? இல்ல, நான் அந்த மக்கள் கருதுறத நானும் யோசிக்கிறேன். சரின்றீங்க? சரின்னு சொல்லல. அப்ப இது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் சொல்றேன். இப்போக்கி சரி, ஒன்று இன்னும் 2 சொல்லிடுறேன் சுருக்கமா. திருச்செந்தூர்ல நம்ம இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் போய் ரைடு பண்றாரு, ரைடுல பார்க்குறாரு. பார்க்கும்போது ஐயப்பன் ஐயருங்கிறவர்
வந்து ஒரு 4000 ரூபாயை அவர்கிட்டருந்தே வாங்குறாரு ஜிபேல. அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? அடுத்தது கேரளாவில் சபரிமலையில் தங்க விஷயம் நடக்குது. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது ஊழல்? அடுத்தது திருப்பதியில் லட்டில் பிரச்சனை. எப்போ அங்கே எங்கே ஊழல் ஆரம்பிக்குது? அப்போ ஆன்மீகம் நாடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இவ்வளோ இடமும் கோயிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி யோசிக்கணுங்கிறத பார்த்துக்க. அதுக்கப்புறம் 12 வருஷமாக இந்த லலித் மோடி, விஜய் மல்லையா இவங்கெல்லாம் வந்து பேங்க்கெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு லண்டனில் இருக்காங்க. இந்த நீதிமன்றங்கள் என்ன செய்யுது 12 வருஷமா? இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா? அப்போ இது எல்லாமே இங்கே ஒரு சமுதாய இயக்கங்கள் வந்து பர்ஃபெக்டாக இல்லாதனால அரசியல் கட்சியை நான் சொல்லலை. அப்போ அது இல்லாதன் விளைவா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா டெல்லியில் நிறைவா வந்துடலாம். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இங்க சோதனை நடத்தியது, தமிழ்நாடும் தாவேக்கா அரசும் இங்க உடையது தான். இது மற்ற மாநிலங்களோட ஒப்பீடுகையில் அது எப்படி சரியா இருக்கும்னு தெரியல. இன்றைய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சோதனை அப்படின்றது அரசியல் நோக்கம் தானா அப்படின்னு பாண்டியனுடைய பார்வை இருக்கா? சார் அரசியல் ஒழிக்கணுங்கிறதும் இருக்கலாம், பழிவாங்கலும் இருக்கலாம், அரசியல் பார்வையும் இருக்கும், அவ்வளவுதான். சரி, திரு சோமு, ஏவா வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அரசியல் நடவடிக்கைன்னு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் கருத்தா இருக்கு. அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய கருத்து அந்தந்த துறைகள் அவர்களுடைய துறைகளுக்கு உட்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்றாங்க அப்படின்னு. இதுல யாருடைய கருத்து சரியானதா இருக்கும் அரசியல் பார்வையின் அடிப்படையில் திரு சோமுக்கு? அதாவது இந்தியாவில் எல்லா கட்சியுமே ரொம்ப நல்ல கட்சிகள் தான், தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது மற்ற கட்சிகள் அதான் விஷயம். இப்போ ஏன்னா இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம். இப்போ கூட யாரும் சொன்னாங்க நினைக்கிறேன், அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலே காங்கிரஸில் இருந்தப்போ அத்தனை ஊழல்கள், 13. ஆனால் பாஜக வந்த உடனே அவர் புனிதர் ஆயிடுறாரு. இப்போ இதே திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து செல்வ கணபதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கு, அது திமுக பேசாத பேச்சில் கருணாநிதி உட்பட பேசினாங்க. அப்புறம் அதே கட்சியில் வந்து அவர் எம்பி ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தா செந்தில் பாலாஜி. இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமே சொல்லலாம். அதாவது தான் தப்பு பண்ணக்கூடாது என்ன தவிர, அதுதான் விஷயம். இது வந்து பழிவாங்களா இல்லை வந்து உண்மையிலேயே அக்கறையா இந்த விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் விஷயம். மற்றபடி இன்னொரு இது என்னென்னா, இந்த அறப்போர் வந்து இப்போ சகோதரர் கூட சொன்னார் அறப்போர்துன்னு. இதே அறப்போர் இயக்கம் அதிமுக மேலேயும் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. எஸ்பி வேலுமணி மேலே முதலாக ஊழல் குற்றச்சாட்டை அது வந்து புகார் கொடுத்தது அவங்க தான். அதனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு மலின அரசியலில் இறங்குறதாக தெரியல அவங்க நடவடிக்கை. ஒவ்வொருத்தர் மேலேயும் பாரபட்சம் இல்லாமல் தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய சந்தேகங்கள்லையோ இல்லை நான் சொல்கிறதுலையோ நீங்கள் சொல்கிறதுலையோ கூட தவறு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நோக்கத்தில் தவறு இருப்பதாக நான் நினைக்கல. ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட இவர் ஏவா வேலு விஷயம் வந்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து இதாக பேசினேன் சட்டமன்றத்தில் எதிர்த்து அப்படின்னு. அப்போ அதையே லாஜிக்காக வச்சு பாருங்களேன் தலைகீழ. அப்போ தப்பு பண்ணிவிட்டு எதிர்த்து ஏன் பேசிருக்கக்கூடாது, கேட்டதை காரணம் சொல்லலான்ட்டுன்னு. இது ஒரு லாஜிக். அதனால் இதை ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டியது கிடையாது. அவர் சொன்னது வந்து விளக்கம்லாம் கிடையாது, அது ஒரு காமெடி, பிளாக் காமெடி, சிரிச்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான். கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, அறப்போர் இயக்கம் அரசு ஆவணங்களை வைத்தே ஆதாரத்துடன் புகார் கொடுத்தது ஏவா வேலு மேலே. என்னன்னா, ரோடே போடாமல் இந்த இவர் வடிவேலு காமெடி மாதிரி கணத்தை காணும்னு வருவான்ல, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்து தன்னுடைய நிலத்தில் பழைய கதை அது, அதை சினிமாவில் எடுத்துருப்பார். கிணறு வெட்டினதாக சான்று வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, இங்கே பாருங்கள் இங்கே கிணறு வெட்டதான் இருக்கானா அத்தனை சாட்சியும் இருக்குது, ஆனால் என் கிணறை காணும். அதை ரொம்ப அழகாக வேறு சொல்லுவார் வடிவேலு. ஐயா இந்த இவ்வளோ பெரிய கிணறுல இந்த அங்கே ஒரு 40 ஏக்கர் வாழை, இங்கே ஒரு இது, ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கன்ட்டு சொல்லுவார். ஒரு கதையாகி போச்சு. அந்த மாதிரி இது ஏன் அப்படின்னா, இது வந்து நிஜத்திலேயே நடந்திருக்குது ஏவா வேலுவுடைய துறையில். என்னன்னா 4.6 கோடி ரூபாய் வந்து இந்த சாலை போடாமலே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அரசு ஆவணங்களின் அடிப்படையில், அதான் 2வது தடவை சொல்கிறேன், அந்த அடிப்படையில் இவங்க வந்து அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒரு ஊழியரை ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இவர் இருக்கார்ல, அந்த ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த், அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, தவிர போலீஸ் பாதுகாப்போடு அந்த சாலையை அதுக்கப்புறம் போடுறதுக்கான வேலைகள் சும்மா இந்த மேக்கப்பு, இப்போ என் முகத்தில் இருக்கிற மாதிரி அரைகுறை மேக்கப்பு, அந்த மாதிரியான ஒரு மேக்கப் வேலை தான் நடந்துருக்கு. அப்போ இது சரியாக தவறாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒன்று. அடுத்தது, அந்த கட்டத்தில் மொத்தம் வந்து
110 கோடி ஒப்பந்தத்தில் 170 கோடி ஒப்பந்தத்தில் 110 கோடிக்கு இவருக்கே ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு கரூரில். இந்த மாதிரி இதில் இல்ல திரு சோமு சொல்லக்கூடிய கருத்து ஏற்கக்கூடியது. ஆனா என்னுடைய கேள்வி அப்படின்றது, அறப்போர் இயக்கம் இந்த புகாரை இன்று நேற்று கொடுக்கவில்லை, கொடுக்கப்பட்டு நேரமாகிவிட்டது. ஆனா ஏன் முதலமைச்சரை நோக்கி சட்டப்பேரவையில கேள்வி எழுப்ப அடுத்த 2வது நாட்கள் குறிப்பிட்ட ஏவாவேலு மீது தொடுக்கப்படுகிறது? அப்ப இது அரசியல் நோக்கம் தானே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் பொதுவெளியில இந்த முன்வைக்கிறாங்க. கேள்விக்காக அந்த விஷயம் அல்ல. இல்ல அது சரிதானா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இந்த கேள்விக்காக இந்த விஷயம் அல்ல. அல்ல, ஆட்சி மாறினது தான் காரணம். இப்ப 2வது முறையும் திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த நடவடிக்கை இருக்கு இருந்திருக்காது. அவ்வளவுதான். அதுதான் விஷயமே தவிர இவருக்கு ஏதோ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அங்க வசனம் அங்க பேசின உடனே அவங்க அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாங்க. அப்ப இவர் கேட்காட்டியும் இந்த நடவடிக்கை இவங்க எடுப்பாங்க. இவங்களுக்கு திமுக எதிரி. அந்த எதிரி ஒரு தவறு பண்ணியிருக்கிறதாக இவங்கள்ட்ட ஆதாரம் இருப்பதாக அவங்க நம்புறாங்க. இதை வச்சுட்டு நீதிமன்றம் போகலாம், ஊழல் லஞ்ச ஊழல் வழக்கில் கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அப்படின்னா அதை செய்யக்கூடிய விஷயம்தான் அது. இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ தேவைக்கேளுடைய நடவடிக்கை எடுத்துட்டா அதில் கடம்பூர் ராஜீவ் சேர்ந்துருக்கிறாரு அதிமுகல இருந்து. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா மேலேயும் புகார்கள் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இவர் ஆதவ அர்ஜுனா அமைச்சராகவே இருக்கிறாரு, கடம்பூர் ராஜீவ் இங்கே சேர்ந்துருக்கிறாரு. அதே போல் எஸ்பி வேலுமணி மேலே ஏற்கனவே இதே அறப்போர் உட்பட புகார் கொடுத்து அது அங்க கிடப்புல கிடந்தது. அந்த எஸ்பி ஆதரவுடைய வேலுமணியோடைய ஆதரவுல தானே இவங்க ஆட்சியை காப்பாத்தினாங்க. அந்த நடவடிக்கையும் இப்ப எடுக்கணும். நம்ம சொல்றது என்ன, அப்போ ஏவாவேலு மீதான இந்த விசாரணையும் இந்த சோதனையும் அப்படின்றது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான். அரசியல் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல இந்த விஷயத்துக்கே நம்ம போக வேண்டியது இல்லைங்கிறேன். ஏன்னா இதுல 5 பேர் இருக்கிறான்னா 5 பேரும் நம்ம ஃப்ராடா தான் இருக்கான். இதுக்குள்ள இவன் நல்லவனா இருந்தா தானே அவனை நீங்க ஃப்ராடும்பீங்க. எனக்கு நான் என்னுடைய மக்கள் வரி பணம், எவன் எந்த ஊழல் மேல அது நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்ப தாவேக்க நாளைக்கு தோத்து இன்னொரு ஆட்சி திமுக தாவேக்க மேல ஒரு உண்மையான அந்த ஊழல் குற்றச்சாட்டுல நடவடிக்கை எடுத்தால் நான் வரவேற்பேன். இதுக்குள்ள போயிட்டு 10,000 கோடி மக்கள் காசு அடிக்கிறானுங்க. இதுக்குள்ள என்ன இதுல சட்டமன்றத்தில் 2 கேள்வி கேட்டாரு. ஒண்ணு அதனாலதான் இதுன்னா நம்மள முட்டாளாக்குற விஷயம். இது எவனா இருந்தாலும் ஊழல் இப்ப ஒரு கட்சியின் மீது கடந்த காலங்கள்ல இருந்த முறைகேடு விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கப்படணும்னா அதுல சார்ந்த எல்லார் மீது எடுக்கணும் இல்ல. அதுல பலர் இருக்கும் போது ஒருவர் மீது மட்டும் எடுக்கும் போதுதான் இந்த கேள்வி எழுது. இப்ப என்னன்னா, இப்ப ஹெல்மெட் இல்லாம ரோட்ல போயிட்டே இருக்காங்கன்னு வைங்க, அதுல போலீஸ் பிடிக்கிறான், 10 பேரை விட்டுறான், தெரிஞ்சவன் 11வது ஒரு ஆளை பிடிக்கிறான் அப்படின்னா அதை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 10 பேரை ஏன் விட்டன் தான் நம்ம கேள்வி கேட்கணும். 10 பேரை விட்டுட்டீல காசு வாங்கிட்டு 11 ஆள் என்ன அதை சொல்ல முடியாது. நம்ம என்ன தெரியுமா நியாயமா? அப்போ அது ஒரு போலீஸ் பழிவாங்களா, அரசியல் பழிவாங்கல் மாதிரி. நம்ம நியாயமா இருக்கிறப்ப என்ன கேட்கணும்னா, நீ அந்த 10 பேரை ஏன் விட்ட, இவனையும் பிடி, இவனுக்கான என்ன அபராதமோ அதை போடு. அந்த நேரத்தில் போயிட்டு இல்ல அந்த 10 பேர் விட்டுட்டான், இந்த இவர் கொஞ்சம் ஸ்டைலா அவரை பார்த்துட்டே போனார்ல அதான் பிடிச்சிட்டான், இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த 10 பேர் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும்போது இந்த ஒருத்தவர் மட்டும் பிடிச்சதற்கான உள்நோக்கமும் போலீஸ்காரங்க இருக்கும். அந்த உள்நோக்கம் தான் இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கா, தாவேக்க அரசுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். அதை தான் நான் தெளிவா சொன்னேன். நல்ல எல்லா கட்சியும் நல்லவங்க தான், சரி, தப்பு நடக்கக்கூடாது, தங்களை தவிர யாரும் தப்பு பண்ணக்கூடாது. சரி, அப்ப அதுதான் அரசியலை தவிர தனிப்பட்ட உள்நோக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்துல திமுக புகார் கொடுத்துச்சு, அதுக்கான ஒரு விஷயங்களும் கையில இருக்கு. அதையும் வச்சுக்கிட்டு இவருக்கு எஸ்பி வேலுமணி உட்பட அமைச்சர்கள் மேலே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். சரி, திரு சந்திரசேகரன், திமுகவில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மீது மட்டும்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துமா, ஏன் பிற அமைச்சர்கள் மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தாதான்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து திரு சோமு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்ல இப்ப இன்னும் 4 வருஷம் முடிஞ்சிடலங்க, 40 நாள் தாங்க ஆயிருக்கு. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க 40 நாள் ஆயிருக்கு. 40 நாள்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அடுத்த லைன்ல எல்லாம் வருவாங்க, வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா வரணும், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க ஒரு பாரபட்சமாவோ, ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், 2 கட்சிகள் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி, 3வது ஒரு கட்சி வந்திருக்கிறது. அதனால பாரபட்சமா இல்லாம நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நம்பிக்கை, மக்கள் நம்பி போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். 2 செய்தி என்னன்னா, மக்களுக்கும் சரி நம்ம ஊடகங்கள்லையும் சரி பல ஞாபக மறதிகள் இருக்கும் நம்மளுக்கு.
எப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2021 வந்த உடனே செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா, ஆனால் அவங்க அது செந்தில் பாலாஜி குறிப்பாக சொல்ல போனால் செந்தில் பாலாஜி மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். எவ்வளவு அடித்தாலும் வழி வெளில தெரியாத மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதுக்கு பேசுகிறப்பெல்லாம் பார்த்தோம்னா, ஏன்னா 2021 அவர் இதில் போகிறாருங்க, போய் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் விசிட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஆய்வு பண்ணிவிட்டு 2.38 லட்சம் டன்னு நிலக்கரியை காணுங்கிறாரு. இப்போ கிணத்தை காணணுன்னு தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவு டன் நிலக்கரி 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 லட்சம் டன்னுக்கு மேலே உள்ள நிலக்கரியை காணுன்னாரு. அதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் போட்டு யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தார் வீராவேசமாக. அந்த 5 வருஷமும் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையும் கொடுக்கல. என்ன விசாரணை? அந்த 2 லட்சம் டன் நிலக்கரி எங்கே? யாரும் கேட்கல. நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கும் தெரியல. இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதே மின்துறையிலே ஒரு துறையில் மட்டும் சொல்ல போனால் பழைய தெருவிளக்குகளை மாற்றிட்டு புதுசாக எல்இடி வாங்குறேன்னு சொல்லிட்டு 875 கோடி ரூபா அது பண்ணியிருக்காங்க. 600 ரூபா தானே அது வேல்யூ. அது 4500 ரூபா ஒரு எல்இடி லைட்னு வாங்கியிருக்காங்க. ஒரு எல்இடி லைட்டு 600 ரூபா. அப்புறம் 370 டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம், அது மாதிரி இது ஒரு துறை. இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. நான் கூட நினைக்கிறது, அதாவது இந்த மின்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இது மாதிரி ஏன்னா இவங்க புதுசாக ஆட்சி அமைக்கிறாங்க. இவர்கள் புதிய ஆட்சி, ஏற்கனவே இருக்கிற ஆட்சியுடைய கண்டினியூஷன் கிடையாது, அல்லது ஏற்கனவே ஆட்சி அமைத்தவர்களும் கிடையாது. அதனால் எல்லா துறையும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து அதில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தோம்னா இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அல்ல இவங்களும் அதே செஞ்சுருக்காங்களான்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தவறில்லை. அது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால் இவர்கள் பாரபட்சம் இல்லாமல், அதாவது இடி இன்கம் டாக்ஸ் மாதிரி பழிவாங்கலாத நடவடிக்கை அப்படின்றது எடுக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் அவர்கள் வந்தவர்கள்லாம் புதியவர்கள் நிறையா இருக்காங்க. அவர்கள் ஒரு துடிப்பா, அதாவது இது மாதிரி ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும், மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அது செய்வாங்கன்னு நானும் நம்புறேன். சந்திரசேகரனுடைய பார்வையிலிருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல சி. விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைய போகிறார். பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சி. விஜயபாஸ்கர் மீதும் தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்க வேண்டும். நான் இருந்தால் எடுத்தால் தான் நம்பிக்கை மக்கள்கிட்ட வரும். இல்லைன்னா இவங்களும் மூன்றாவதா இவர்களும் அவர்கள் தான் ஒரு கட்சியா சொல்லுவாங்கன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. இது நான் கட்சி ரீதியாகவோ அல்லது இதா இல்லைன்னா கூட ஒரு பொதுமக்களா ஒரு அரசியல் விமர்சகரா கூட இதை நான் தெரிவிக்க கடமை இல்ல. அப்படியான ஒரு அரசா இருக்கும்னு சொல்றீங்க. இருக்கும் தான் பேசலாம். சந்திரசேகர், திரு பன்னீர் பெருமாள், திமுக மட்டுமல்ல, ஊழல் செய்த அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக தான் தாவேக்கா அரசு இருக்கு. 40 நாட்களுக்குள்ள நீங்க விவாதம் நடத்தாதீங்க, இன்னும் வருஷங்கள் இருக்கு, எல்லாரும் பிடிபடுவார்கள் சந்திரசேகரன் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அது அவருடைய நம்பிக்கைக்கான காரணம் என்ன? அவ்வளவு நம்பிக்கை விஜயபாஸ்கரை சேர்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போ விஜயபாஸ்கர்ல ஏற்கனவே சில முன்னாள் அமைச்சர்களும் இணைஞ்சிருக்காங்க. தூய சக்தி அது அப்படியே தான். இப்போ பாஜகவுடைய வாஷிங் மிஷின் தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இவங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாஜக கிட்டத்தட்ட அவங்களே மாதிரி ஃபேக் நரேஷன்ஸை பரப்புறது, ஃபேக்காகவே செய்யாத விஷயங்களை செஞ்சோன்னு பரப்புறது, அவங்க எப்படி நேருவை சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க திமுகன்னு சொல்கிறது, அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்துறது, இது அப்படியே அந்த பேட்டர்ன் தான் இங்கே அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ள அந்த நம்பிக்கை எனக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியலை. விஜயபாஸ்கரை கட்சியிலே சேர்த்துட்டு அவங்க விஜயபாஸ்கரின் மீதும் அவங்க விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு எங்கேருந்து வருது, அவங்க மேலே வருது அப்படின்னு எனக்கு புரியலை. இந்த 40 நாட்கள்ல அரசனுடைய செயல்பாடை பார்த்துருப்பாங்கல்ல, அதிலிருந்து கூட ஒருவேளை சந்திரசேகரன் இப்போ வரைக்கும் சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு சின்ன விசாரணை கூட நடத்தலை. புகார் கொடுத்த பெண் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு? இப்போ மாதர் சங்கம் தான் போராடுறாங்க. அந்த சிறுவைகுண்டம் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய சிபிஎம் கட்சியை சேர்ந்த மாதர் சங்கத்து தோழர்கள் தான் நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய புகார்களின் மீது அங்கே எந்த நடவடிக்கையும் இல்லை. அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ 2 குற்றச்சாட்டு. ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு செஞ்சவங்களை அவர் பாதுகாத்தாருன்னு, இன்னொன்று அவர் லாட்ரி தொழில் பண்ணுறாருன்னு. இப்போ அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேக்காவை சேர்ந்த 2வது லாட்ரி தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு 2வது நபர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிருக்காரு இந்த 40 நாளில். அப்போ ஆனால் இன்னும் அந்த விஜி சரவணன்கிற சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ நேற்று நைட்டு கிராவல் முன்னாள்றவங்க கிட்ட போய் லஞ்சம் கேட்டிருக்காங்க அவங்க காட்டுமன்னார் கோயிலில். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த கட்சியில் கீழ்மட்டத்தில் இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நேரடியாக பொதுமக்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது.
அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ மீது ஒரு சட்டசபையிலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது. சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டு குறித்து எந்த பதிலுமே முதலமைச்சரும் சொல்லலை. அவர் வேற கதைகள் பேசினாரே தவிர அப்ப அந்த நேர்மை அவங்க கட்சியை சேர்ந்த இந்த தாவேக்கா ஆட்சி வரணும்னு வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கே நேர்மையாக இல்லாத இவர்கள் விஜயபாஸ்கர் விஷயத்துல நேர்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்கிருந்து வருதுங்கிறது. என்னால இந்த 40 நாள்ல செயல்பாடு நீங்க சொல்றீங்கல்ல, எதிர்க்கட்சினா நடவடிக்கை என்ற ஒரு பார்வையும் தாவேக்காவை சார்ந்தவர்களுக்கு ஒரு அமைதியான பார்வையும் தாவேக்காவை இருக்கிறாங்க. சேர்ந்த அப்படிதான் நீங்க சொல்ல தொண்டர்களுக்கே வரீங்க. கிடைக்கல அந்த நீதி வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கே கிடைக்கல. பின்ன எப்படி தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கும்? கிடைக்கும். நீங்க சொன்னீங்கல்ல அந்த 40 நாள் அனுபவம், இந்த 40 நாள் அனுபவங்கிறது சரவணனுடைய அனுபவம் தான். சரி, தொடர்கிறது. திரு லெனின், தாவேக்கா அரசியல் வருகையின் போது இருந்த பார்வை அரசாக மாறியதற்கு பிறகு மாறிவிட்டதா? இல்லை, எந்த விஷயத்தில் அதை சொல்றீங்கன்னு தெரியல. பொதுவாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடவடிக்கை எல்லாத்துலயுமே சொல்லலாம். திரு பன்னீர் பெருமாள் கூட பல விஷயங்கள் அரசியல் கட்சியாக இருப்பது என்பது வேறு, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு பிறகு அதனுடைய நடவடிக்கை என்பது வேறு. நண்பர்கள் சொன்னது மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும். இவர் லஞ்சத்தை மட்டும் ஒழிப்பேன்னு வரக்கூடாது. தன் துறையை சார்ந்த அல்லது தன் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றம் செய்தாலும் குற்றம் தான். அப்போ சட்டம் அதன் கடமைன்னா அதான் அர்த்தம். எடுத்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கடமை செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விசாரணை வரம்புக்குள் இருக்கக்கூடியவர்களை தற்காலிகமாக நீக்கி வைக்கணும். அது ரொம்ப அவசியம் நான் கருதுறேன். இல்லைன்னா லஞ்ச லாவணியத்தை ஒதுக்க முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை இது சம்மந்தமாக தான் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்துச்சு. உலக நாடுகள் உறுப்பு நாடுகள்லாம் எடுக்கணும். ஏன்னா லஞ்ச லாவணியங்கிறது நெப்போட்டிசம்ங்கிறது ஒரு வளர்ச்சி போக்கில் மிக மோசமான ஒன்றாக இருக்குது. நாடுகள் பின்னடைவுக்கும் அது காரணமாக இருக்குது. வளர்முக நாடுகள், ஏழை நாடுகளுக்கு இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், சஹாரா நாடுகள், அதே மாதிரி ஆசிய நாடுகள், இதுலாம் அது பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் 1988 நம்ம லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை தீவிரமாக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஒவ்வொன்றையும் வளர்ச்சி போக்கில் அவர் சொல்கிற மாதிரி அல்காரிதம் மாதிரி சயின்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது, டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய காலத்தில் உள்ளாட்சித்துறையில் டெண்டர் விடுவாங்க, பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியில் தனக்கு வேண்டியவங்க மட்டும் தான் போட முடியும்னுட்டு கட்டுப்பாடு இருக்கும். அப்போ 5 பெட்டியை வச்சாங்க. 5 பெட்டிலையும் இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் டெண்டர் இருந்துச்சு. டெண்டர் வந்தபோது யாருனாலும் பண்ணலான்னு. ஆனால் அதில் என்ன மெஷின் சர்டிஃபிகேட் வேணும்னு வந்துச்சு. மெஷின் சர்டிஃபிகேட் யார்? ஒரு என்ஜினியர் கொடுக்கணும். அப்போ என்ஜினியருக்கு யார் வேணும்? அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. சரி, அதுலேயும் போலி வந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆனிச்சு? சைட் விசிட் வேணும், மெஷின் சர்டிஃபிகேட் வித் சைட் விசிட். அப்போ இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவண்ய நடவடிக்கையும் ஊழல் நடவடிக்கையும் படிப்படியாக வளருது. நீ அதை நீக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையும் வருது. இப்போ நீங்கள் டெண்டர்னு வர்றபோது அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதுக்குள்ளே தானே பிரச்சனையே வந்துச்சு இப்போ. எனவே இது எல்லாவற்றையும் பார்க்குறப்ப இது ஒரு தொடர் விழிப்புணர்வோடு செயல்படுத்த வேண்டிய ஒன்று. எனவே இன்னைக்கு இருக்கிற அப்பேரட்டஸ் போதாமை உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை போதாது. அதை வந்து இன்னும் நவீனப்படுத்த வேணும். இன்னும் சொல்ல போனா அறுத பழசுல இருக்குது. அதை நவீனப்படுத்தணும். புதிய புதிய முறைமைகளில் வருகிற லஞ்ச நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கணும். சட்ட ரீதியான தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும். நண்பர் சொன்னார் நீதிமன்றத்தை பற்றி. நீதிமன்றம் பிரச்சனை இருக்குங்க, ஆனால் எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ லோயா கூட ஒரு நீதிபதி தான். ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? இதே மகாராஷ்டிராவில் வந்து சிறப்பாக நீதி சொன்ன ஒரு நீதிபதியை தூக்கி எரிஞ்சாங்க. ஒரு தமிழர் தான் வரும். அது மாதிரி நல்லவர்களும் இருக்கிறார்கள். அப்போ நீதிமன்றமே இலக்கல்ல. அரசமைப்பு சட்ட கூறுகளை நீதிமன்றம் காக்க தவறினாலும், நீதியை காக்க தவறினாலும் மக்கள் மன்றத்துக்கு வரக்கூடிய போராட்ட ஆற்றல் நமக்கு இருக்கிறது. இல்லை, நீதிமன்றத்தை நம்பிதான் இருக்கணும். இந்த அரசால இந்த முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியுமா? நான் தான் சொல்றேனே, எந்த அரசும் இந்த விஷயத்துல தன் நிலையில் இருந்து தன் நபர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டா அந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கிற போது கட்டுப்படுத்தலாம். தன்னை விட்டு தங்களுடைய கட்சி ஆட்கள் மீது ஒரு பார்வையும் பிற கட்சி மட்டும் குற்றம்னு வந்தீங்கன்னா உங்கள் மீது ஒரு பெரிய கொஸ்டின் வரும். லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை என்பது பொதுவானதாக இருக்கணும். அது யார் எந்த முறையில் வந்தாலும் அது கேள்விக்குள்ளாகணும். அதனாலதான் சொன்னேன் இவ்வளவு காலதாமதப்பட்டது ஒரு காரணமாக இருக்கு. இப்ப நண்பர் சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் அக்கௌண்டபிள் ஆக்கணும். எனவே எதிர்காலத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதற்கான விஷயங்கள் இருக்கு பாருங்க, சட்ட நடவடிக்கை, அதனுடைய ப்ரொசீஜர், இதுலயும் மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொன்று என்னன்னா, இது மாதிரி பல லஞ்ச ஒழிப்பு டிரான்ஸ்பரன்சி விரும்புகிற அமைப்புகள் மீது குற்றம் சாட்டுற ஒரு போக்கு இருக்கு.
அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவங்களை அதை தவிர்க்கணும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தவிர்க்கணும். அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா ஆன்ம பரிசோதனையோடு அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் அரசியலாளருக்கு அதையும் செய்யணுங்கிறது என்னுடைய நிறைவான கருத்து. இப்போ இந்த இதோட சேர்த்து இப்போ அந்த வட சென்னையில் வந்து அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்த அந்த அனல் மின் நிலைய உற்பத்தி இன்னும் துவங்கல, வேலை தான் போயிட்டு இருக்கு. இதை தவிர திமுக ஆட்சியில் உடன்குடி, கொல்லிமலை, குண்டாறு இதெல்லாம் வந்து திட்டங்கள் வந்து ஆரம்பித்ததை தவிர இதில் வந்து ஒரே ஒரு உடன்குடியில் மட்டும் ஒரு பகுதி செயல்படுது. மற்றபடி அது உற்பத்தி, அதாவது அந்த இதை அனல் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இதில் ஊழல் இருக்கிறதாகவும் ஒரு புகார் இருக்குது. ஆக இதையும் சேர்த்து விசாரிக்க, ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி அது இதனோட எனக்கு நினைவுக்கு வந்தது. அதையும் வந்து இந்த அரசு விசாரிக்கணும். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், கடந்த திமுக ஆட்சியிலையும் சரி அதுக்கு முந்தின ஆட்சியிலையும் சரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா லோக் ஆயுத்தான் சொல்கிறோம்ல, இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான விஷயம், அதுக்கு அதிகாரம் மிக்கதாக அதுவே எஃப்ஐஆர் போடலாம், அதுக்கான ஒரு விஷயத்தை செய்யலாங்கிறது இருக்குல்ல, அதை திமுக செய்யவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவும் செய்யலை. இந்த சூழலில் உண்மையாகவே இவங்களுக்கு, அதான் வார்த்தை, உண்மையாகவே தேவைக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் உண்மையாகவே வந்து லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்தது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு இருக்குது. அந்த அரசு வேலைகள் வந்து அந்தந்த டயத்தில் செய்யணுங்கிறத அதை கொண்டு வரணும். அதுவும் அக்கறை இருந்தால். அடுத்தது இந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட இணையத்தில் கிடைக்கணும். இருக்கு இங்க, அதான் சொல்றேன், பல பேருக்கு தெரியாது. லோக் ஆக்ட் வந்து இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு செல்லா காசாக வைத்திருக்க நிலைமை போய் அது பயன்படக்கூடிய அதிகாரம் தான் இருக்கணும். அடுத்தது இது மட்டும் இல்லை, ஊழல் புகாருங்கிற ஒரு விஷயம் யார் சொன்னாலும் பாதுகாப்பு அளிக்கணும். கடைசியான விஷயம் என்னன்னா, ஆர்டிஐயில் பல தகவல் கிடைக்கிறது இல்லை. அதுதான் ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆர்டிஐயில் வந்து கேட்டால் இதை தரமாட்டோம், அதை தர இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த 5 விஷயங்களை வந்து உண்மையாகவே அரசியல் இல்லாமல் இவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் ஊழல், லஞ்ச ஊழல் மீதுன்னு செய்தால் இந்த அரசாவது செய்யணும். செய்யுமா? செய்யணும் சொல்றார். சரி, திருப்பாண்டியன் சார். ஒன்றுமே இல்லை சார், நம்ம நண்பர் லெலின் சொன்னதும் சோமு சொன்னதும், ஏன்னா நேரம் கருதி அதை அப்படியே வழிமொழிஞ்சிட்டு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லஞ்ச ஊழல் எது நடந்தாலும் அதில் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா, அதுக்கு அவங்களுக்கான பயமே வரலையா சார் இன்னும்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ லஞ்சத்தை வந்து இந்த அரசு ஒழிக்க போகுதுன்னு சொன்னால் அரசு ஊழியர்கள் இந்த 40 நாள் செய்யாமல் இருக்கணும்ல முதல்ல. அப்போ அந்த பயமே என்ன வரலங்கிறதா என்னுடைய மக்கள் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறது. போதுமானது. கட்சிக்காரங்களுக்கே வராத பயம் அரசு ஊழியர்களுக்கு வருமா? வரணுன்ற அரசு ஊழியர்கள் இல்லாம வருமா? அதான் எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பல இடங்கள்ல அந்த சிஎம்டிஏ உட்பட சில இடங்கள்ல லஞ்சம் வாங்குறதுக்கு தயங்குகிறார்கள் என்பதே ஒரு நல்ல பார்வைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு பல இடங்கள்ல ரெகுலரா புழங்கிட்டு இருந்த லஞ்சம்ன்றத அதிகாரிகள் வாங்க தயங்குகிறார்கள், வாங்க மறுக்கிறார்கள் சில இடங்கள்ல. நாமக்கல்ல என்னன்னா, அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் விஷயங்களுக்கு அமைச்சர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டாராம். அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப இனிமே நீங்க 5 லட்சம் தர வேணாம், 3 லட்சம் கொடுங்க போதும். தெரியல சார், இதுல என்ன பிரச்சனை, குறையுதுங்கிறது வந்து நம்ம திருப்தி படக்கூடாது, சுத்தமா இல்லங்கிறதா அரசு ஊழியர்கள் வரணுங்கிறதா வாரத்துல பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, ஒரே நாள்ல நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். லீஸ்ட் கரப்ஷன் லிஸ்ட்ல தான் தமிழ்நாடு இருக்கு, டாப் 10ல இல்ல. அதை வந்து அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்கிற 0 ஆக்குறதுக்கான முயற்சி எடுக்கணும். நிறைவா இல்லை, இந்த அரசு வந்து இந்த 40 நாள் செயல்படுறதுல அவங்க வந்து ஏதோ எல்லாத்தையுமே மாற்றித்ததா சொன்னாங்க. ஆனால் பாண்டியன் சார் சொல்கிறாரு அரசு ஊழியர்கள் மாறலை அப்படின்னு சார் தான் கூட சொன்னார். இப்போ அப்போ இந்த 40 நாளில் ஊழலே நடக்கலைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு போலியான கேம்பெயின் அப்படிங்கிறத நான் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன், அதையே சொல்லவும் விரும்புகிறேன். சரி, ஓகே. ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனை ஊழல் ஒழிப்பா அல்லது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையா என்பது குறித்து தான் நாம் இன்று 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.